குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம், இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் அறைய சமத்துவம் அலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, ஆண்டவராய் கடவுள் தாமே நம் அனைவருக்கும் புதியதொரு நாளை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது இந்த திருப்பலியிலே நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நொடி பொழுது வரை நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். அதே நேரத்திலே ஆரோக்கியனுடைய பரிந்துரை வழியாக இனி வருகின்ற நாட்களிலும் நாம் அனுபவிக்க இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகளை தன்னுடைய பேரன்பின் காரணமாக, உண்மையான அன்பின் காரணமாக பொழிந்து கொண்டிருக்கிறார். பல தருணங்களே அதை காணவோ உணரவோ மறந்து இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் மறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அந்நிய வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவளாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருதூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உடைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கின்றோம். உண்மையை பேசி வருகின்றோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கின்றோம். நேர்மையை எங்கள் படைக்கலம், அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவர் போற்றலும் தூற்றுவர் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வரும் இகழ்வரும் இகழலும் எங்களுக்கு பாதிப்பில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடுமையை தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயரோற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்கின்றோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார்.
ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் காட்டுங்கள்.
ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கொல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்மையான அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் மகிழ்வுறும். திருத்துவ பவுல் கொரிந்தியருக்கு முதல் கடிதம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 6. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு கிராமத்திலே தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பிரச்சனைக்கு எப்படியாவது முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக பக்கத்து ஊரில் இருந்த ஒரு கிறிஸ்துவாக இருந்த கடவுள் மீது பக்தியும் ஒழுக்கமும் நியாயத்துக்கு பேர் பண்ணிடத்தை சென்று அவரை சந்தித்து அவருடைய ஊருக்கு நியாயம் தீர்த்து வைக்க அழைத்தார்கள். அவர் மிகப்பெரிய பணக்காராக இருந்தால் கூட அவர் நீதிக்கு நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்தவர் இருந்தார். அந்த ஊருக்கு சென்ற பொழுது அந்த ஊருடைய தொடக்கத்திலேயே அங்கே கூடியிருந்த இளைஞர்கள், எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் ஊருக்கு நீ நியாயம் கொடுக்க வந்து விட்டீரே என்று சொல்லி அவரை கேவலமாக பேசினார்கள். ஏன் அடித்து கூட விட்டார்கள். ஆனால் இவர் அதெல்லாம் பொறுத்து கொள்ளவில்லை. ஊருக்கு சென்றார், மக்களுடைய குறைகளை கேட்டார், முறைகளை கேட்டார், அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டு வந்துவிட்டார். 1 வாரம் சென்ற பிறகு அவரை தாக்கிய இளைஞர் அவரை தேடி வந்து அவருடைய மன்னிப்பு கேட்டார், மனம் மாறினார். அதன் பிறகு அந்த ஊருக்கு அவர் எவ்வாறு ஒரு உண்மையான நேர்மையை கடைபிடித்து அன்பை கடைபிடித்து வாழ முடியும் என்று மற்ற மக்கள் போற்றுகின்ற அளவுக்கு அவர் நல்ல ஒரு மனிதராக தன் வாழ்நாள் முழுமையை வாழ்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் வாசிக்கிட்ட நற்செய்தியானது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான அன்பை வாழ்வாக்க அழைப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே அன்பிற்கு ஏங்காத உயிர்களே கிடையாது. அதிலும் மனிதராகிய நாம் கைக்குழந்தை முதல் வயதான வரை உண்மையான அன்பிற்கு ஏங்கி கொண்டிருக்கிறோம். உண்மையான அன்பு எங்கே கிடைக்கும், அல்லது என்ன விலைக்கு கிடைக்கும், என்ன விலை கொடுத்தாவது வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் உண்மை அன்பிலே சுயநலம் இல்லை. உண்மை அன்பு எல்லோரையும் உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும். உண்மையான அன்பு எல்லோரையும் அந்த அவருடைய குறைநிறைகளோடு ஏற்றுக்கொள்ளும். உண்மையான அன்பு மற்றவர் தவறு செய்கிற பொழுது திருத்த வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு பக்குவமாக எடுத்து சொல்ல முடியுமோ எடுத்து சொல்லி அவரை திருத்துவதில் தான் அது அக்கறை காட்டுமே தவிர திருத்துகிறேன் என்ற பெயரில் குத்தி காட்டுவதாக இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, இதற்கு உதாரணமாக தான் இவைகளை நான் எவ்வாறு வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணமாக இந்த முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் காலத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண் என்ற நிலையில்தான் சமுதாயத்தை செய்யப்பட்ட பிரச்சனைகளும் இழிவுகளும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப்பட்டன. குற்றத்திற்கேற்ற தண்டனை வழங்கப்பட்டதால் சமுதாயத்திலே நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வளராமல் தடுத்தது. ஆனால் இத்தகைய நீதியை இயேசு ஒத்துக்கொள்ளவில்லை. மாறாக 3 உதாரணங்கள் வழியாக தன்னுடைய சீடர்கள் தன்னிடமிருந்து அனுபவித்த அந்த உண்மையான அன்பு வழியாக இன்னும் ஒரு படி மேலே சென்று இந்த சமுதாயத்திலே அந்த எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இகழ்வான காரியம் நடக்காமல் அதனை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு இந்த நற்செய்தியை பயன்படுத்திய 3 உதாரணங்கள். முதலாவது, வலது கன்னத்தை அரைப்பவருக்கு இடது கன்னத்தை திருப்பி கொடுப்பது. இரண்டாவது, யாராவது அங்கே எடுத்துக்கொள்ள முயற்சித்தால் அவருடைய மேலாடையும் கொடுப்பது. மூன்றாவது, யாராவது 1 கல் தூரம் செல்ல வற்புறுத்தினால் 2 கல் தூரம் நடந்து சென்று அவர் உதவி செய்வது.
இந்த 3 உதாரணங்களும் எதை நம்ம சுட்டி காட்டுது என்றால், பழிக்கு பழி வாங்காமல் நன்மை செய்த வழியாக அந்த வன்முறையுடைய தன்மையை குறைப்பது, வன்முறையுடைய அந்த எண்ணிக்கையை குறைப்பது. இயேசுவை பொறுத்தளவில் சமூக மாற்றம் என்பது பழிக்கு பழி வாங்குவது அல்ல, மாறாக பழிக்கு அல்லது வன்முறைக்கு பதிலாக, தீமைக்கு பதிலாக நன்மை செய்வதில் தான் அடங்கியிருக்கிறது. இன்னும் ஒரு படி இறைவார்த்தையை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், உற்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே யூதர்களை பொறுத்தளவில் ஒரு யூதர் மற்ற யூதர் அன்பு செய்வது தான் பிறர் அன்பு என்று வரைமுறையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடருக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் இதனை தாண்டி எல்லா மக்களையும் எந்த ஒரு சுய விருப்பு வெறுப்புக்கும் இடம் கொடாமல், எந்த ஒரு சுயநலத்துக்கும் இடம் கொடாமல், உங்களுடைய முழு மனதோடு அவர் எவ்வளவுதான் உங்களுக்கு எதிராக பேசினாலும் செயல்பட்டாலும் அவர்களுக்கு என்னிடமிருந்து நீங்கள் அனுபவித்த அந்த உண்மையான அன்பை உங்களுடைய செயல் வழியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அப்படி பார்க்கிற பொழுது அவர் கற்றுக் கொடுத்த அந்த அப்போஸ்தலர்கள் தங்கள் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு, பரிசானை பெற்ற பிறகு சென்ற இடம் எல்லாம் அந்த உண்மையான அன்பை பறைசாற்றினார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர் சென்ற இடங்களிலே அவர்களுக்கு எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு தாக்குதல்கள், எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாலும் கூட அவர்கள் அந்த உண்மை அன்பை மற்றவர்கள் பறைசாற்றலாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக பார்க்கிற போது இன்றைய முதல் வாசகம் அதுக்கு தகுந்த உதாரணமாக இருக்கிறது. திருத்த பவுல் தன்னுடைய பணி வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அனுபவித்த அந்த உண்மையான அன்பை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுது எவ்வளவோ பாடுகள் அனுபவித்தார். அந்த பாடுகளை பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், நான் பல இன்னல்களை, பல அவமானங்களை சந்தித்தாலும் கூட அந்த அன்பு தான் நிச்சயமாக நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பதை உணர்ந்தபடினாலே அவர் தன்னுடைய பணி வாழ்விலே சிறிதும் தோல்வியுறாமல் அவர் தொடர்ந்து மக்களுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கிறது. உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக நிம்மதி இருக்கும். அந்த உண்மையான அன்பு தான் நான் விரும்புகின்ற அமைதியும் நிம்மதி நிறைந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். அந்த உண்மையான அன்பில் தான் நான் உண்மையான நீதி, நேர்மை, சமத்துவம், சகோதரம் நிறைந்த சமுதாயத்தை கட்டி எழுப்பதற்கு வழிவகுக்குமே தவிர மற்ற வன்முறையோ அல்லது குற்றத்திற்கு தண்டனையோ ஒருபோதும் நல்ல ஒரு அமைதி நிறைந்த நீதி நிறைந்த சமுதாயத்திற்கு வழிவகுக்காது. ஏனென்றால் ஒருவேளை அந்த குறிப்பிட்ட சட்டம் நடைமுறை இருக்கிறபடினாலே அது செய்யப்படுகின்ற தண்டனைகள், அது செய்யப்படுகிற குற்றங்கள் ஒருவேளை வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கலாம், அல்லது பயத்தின் காரணமாக அந்த சட்டங்கள், அந்த குறைகள் அல்லது அந்த வன்முறைகள் செய்யப்படாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சட்டம் மீண்டும் பெற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது அல்லது அந்த சட்டத்தை கண்ணுகருத்துமாக செயல்படுத்துகிற அந்த அதிகாரி அந்த இடத்தை விட்டு போகிற பொழுது மீண்டுமாக அந்த வன்முறைகள் தலையெடுத்து தூக்கும் அல்லது தலைபிரித்தாடு என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் பார்க்கிற பொழுது நாம் உண்மையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையான அன்பை காட்டி வளர்க்கிற பொழுது நாம் மைதான காலத்திலே அவர்களும் அதே அன்பை நம்மை காட்டி நம்மை பராமரிப்பார்கள். ஒருவேளை நம்முடைய இன்றைக்கு அவர்கள் நம்முடைய வயதுக்கு குறைவாக இருக்கிறபடினாலே அவர்களை நாம் அடக்கி ஆளுகிற பொழுது நாளைக்கு அவர்கள் தன்னுடைய அந்த உண்மையான அன்பை உணராதபடினாலே அந்த உண்மையான அன்புக்கு எதிராக செயல்படுகிற இருக்கிறார்கள். இன்றைக்கு பல நபர்களுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் அதிகமான குற்றங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை புரட்டி பார்க்கிற பொழுது நாம் அறிந்து கொள்கிற ஒரு ஆழமான உண்மை என்ன பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையான அன்பை சுவைப்பெருக்க அல்லது அனுபவிப்பதற்கு அவர் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த உண்மையான அன்பை அவர்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர்கள் மனமாற்றம் அடைந்து வருகிறார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய திருத்தந்தை ஒருவரை துப்பாக்கியால் சுட்டார். அவர் சுட்ட பிறகு அவரை மன்னித்து அவரை சந்தித்து அவர் பேசிய பொழுது அவர் எந்த அளவுக்கு மனமாற்றம் மாறினார் என்று. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாமும் கூட ஜெபிப்போம். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய நாமும் கூட ஏதோ சிறு சிறு விதத்திலோ அல்லது பெரிய பெரிய விஷயங்களிலோ காரியங்களிலோ நாமும் கூட அப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை அதை மற்றவர்களுக்கு பாதிப்பு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆகவே இந்த நாள் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய வந்து நாங்கள் உண்மையான அன்பை சுவைப்பின் வழியாக அனுபவிப்பின் வழியாக அந்த அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் பிரதிபலிப்புகளாய் இருக்க வாழ அருள் தாங்க என்று சொல்லி இந்த திருப்பி தொடர்ந்து மன்றாடுவோம்.
தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, மடியனவே அன்பில் இணைந்திடுவே, அடியளவே அன்பில் இணைந்திடுவே. என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய பலி. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தர் ஒப்புக் கொடுக்க இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊற்றமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாக மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உமகை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவன், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உளம் கனி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வி பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறை
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே. வாழ்வென்னும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நந்தனே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் கொண்ட உமது இத்திருணவு நம்பிக்கையாளவுமே ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசை பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்று உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Helangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உண்மையான அன்பிற்கு சாட்சிகளாக வாழ்ந்திட வளர்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகு நிலா தேரிலே அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. அலையலையாய் கூடுவோம், அன்னை புகழ் பாடுவோம். அலையலையாய் கூடுவோம், அன்னை புகழ் பாடுவோம். ஆபத்திலே நம்மை காத்திருப்பார் அம்மை. அழகு நிலா தேரிலே அசைந்து வரும்